நிதர்சனமான உண்மையை பதிவு செய்கின்றேன். ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய நண்பன் எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை படிச்சுக்கிட்டு நூலகத்திலே உட்கார்ந்திருப்பான் கல்லூரி நேரம் போக. அவனுடைய ஆசை என்ன என்று எனக்கு தெரியாது. சிவப்பு விளக்கு சுழல பெரிய மீசை வச்சுக்கிட்டு தினம் 9:30 மணிக்கு ஒரு ஆபீசர் அதுல இருந்து போவார். அவரை பார்த்தா எல்லாரும் சல்யூட் அடிப்பான். பெரிய பங்களால குடியிருப்பாரு. நிறைய நல்லது செய்ய முடியும். இவ்வளவு மரியாதை ஒரு மனுஷனுக்கு இருக்க, இது மாதிரி நம்ம ஆக முடியுமா என்ற கனவு எனக்கு. ஒரு நாள் 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது காரை நிறுத்தினார். ஏன்டா 2 பேரும் காலேஜுக்கே போறது இல்லையா? நான் பாக்குறேன் தினம் அங்க நிக்கிறீங்க. நான் உடனே கேட்டேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். என்ன மாதிரி ஆகணுமா? நீ போய் நல்ல படி, மீதி நேரத்தெல்லாம் மைதானத்திலேயே செலவு பண்ணு, கிரவுண்ட்ல போயிரு, ரைபிள் ஷூட்டிங்ல சேரு. எல்லாத்தையும் செஞ்சேன். பயிற்சி முடிந்தது. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. எங்க அம்மா சொன்ன மாதிரி பெருசா நினைச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு கிடைச்சிருச்சு, என் நண்பனுக்கு கிடைக்கல. புத்தகங்களினோட அருமை எனக்கு தெரியாது. நான் அவன்கிட்ட சொன்னேன், முட்டா பையில புத்தகத்தை கட்டிட்டே அழுதிய என்னோட கிரவுண்ட்ல வந்தா நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கலாம். நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான். பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ, அரசு கல்லூரிக்கு, அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய தாயுடன் குடிபுகுந்தேன். இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட கலெக்டரை பார்ப்பதற்காக ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னுடன் கைகுலுக்கினான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகி விடுவாய். நான் எஸ்பி ஆகணும்னு நினைச்சேன், அவன் கலெக்டர் ஆகணும்னு நினைச்சான். படிச்சுட்டு உங்களால் ஆக முடியுமா முடியாதா யோசிச்சு